வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. டூவீலரில் கடத்தி சென்று சித்திரவதை செய்து கொலை செய்ததாக புதுச்சேரியில் ரவுடி திஸ்தானின் மகன் உள்ளிட்ட 3 வாலிபர்கள் கொலை வழக்கில் கைதான குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இலங்கை அரசின் தொடர் துப்பாக்கிச்சூடு மற்றும் தமிழ்நாட்டு மீனவர்களை காக்க தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் பெண்கள் தண்டவாளத்தில் படுத்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுமி பாலியல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நரிக்குறவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு ஊசிமணி, பாசிமணிகளை மாலையாக அணிவித்து மனு அளித்தனர். இனி விரிவான செய்திகள். டூவீலரில் கடத்தி சென்று சித்திரவதை செய்து கொலை செய்ததாக புதுச்சேரியில் ரவுடி திஸ்தானின் மகன் உள்ளிட்ட 3 வாலிபர்கள் கொலை வழக்கில் கைதான குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். புதுச்சேரியின் மையப்பகுதியான ரெயின்போ நகரில் கடந்த 14ஆம் தேதி பிரபல தாதா மகன் ரிஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா, ஜே நகரை சேர்ந்த ஆதி ஆகிய 3 இளைஞர்கள் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பெரியகடை காவல் நிலைய போலீசார் வழக்குப்பதிவு செய்து 3 தனிப்படைகள் அமைத்து பிரபல ரவுடி சத்யா மற்றும் அவரது கூட்டாளிகளான சக்திவேல், சரண், சஞ்சீவி, ரவீந்திரகுமார், காமேஷ், சாரதி, விஷ்ணு, வெங்கடேசன் மற்றும் ஒரு சிறார் உட்பட 10 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கொலைக்கு பயன்படுத்திய தடி, கத்தி மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து 10 பேரையும் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி 9 பேரை காலாப்பட்டு மத்திய சிறையிலும் சிறாரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். தொடர்ந்து இந்த கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள சத்யாவின் அண்ணன் சங்கர், அவரது கூட்டாளிகள் ஆபிரகாம், விஷ்ணு மற்றும் சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ரவுடி சத்யா அளித்த வாக்குமூலத்தில் முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி விக்கிக்கும் சத்யாவிற்கும் முன் விரோதம் இருந்து வந்ததும், இதில் யார் யாரை முதலில் கொலை செய்வது என்று போட்டி இருவருக்குள்ளும் இருந்து வந்த நிலையில் விக்கி தன்னுடைய கூட்டாளிகளான ரசி, தேவா, ஆதி ஆகிய 3 வாலிபர்களை வைத்து சத்யாவை கொலை செய்ய நோட்டமிட்டதாகவும், இதில் கடந்த 13ஆம் தேதி இரவு சத்யா தனது மனைவியுடன் கடற்கரை சாலைக்கு சென்றபோது அவரை 3 வாலிபர்களும் பின் தொடர்ந்ததாகவும், இதனை கண்ட சத்யா தனது கூட்டாளிகள் 10 பேரை வரவழைத்து ரவி, தேவா, ஆதி ஆகிய 3வரையும் கத்தி முனையில் இருசக்கர வாகனங்களில் கடத்தி சென்று ரெயின்போ நகரில் உள்ள ரவுடி சத்யாவின் பாழடைந்த வீட்டு அருகில் இருந்த காலி மனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் 3வரையும் அடித்து சித்திரவதை செய்து பின்னர் அவர்களை வெட்டி படுகொலை செய்தது தெரியவந்துள்ளது. இலங்கை அரசின் தொடர் துப்பாக்கிச்சூடு மற்றும் தமிழ்நாட்டு மீனவர்களை காக்க தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் பெண்கள் தண்டவாளத்தில் படுத்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு பகுதியில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்தனர். இது தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. 3 மீனவர்கள் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்கால் மாவட்ட 11 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் இன்று 7வது நாள் போராட்டமாக காரைக்கால் ரயில் நிலையத்தில் வேளாங்கண்ணி ரயில் முன்பு மீனவர்கள் குடும்பத்தோடு தண்டவாளத்தில் படுத்து போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களது கோரிக்கைகளுக்கு இதுவரை அரசு நடவடிக்கை எடுக்காததால் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் காரைக்கால் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது.
சிறுமி பாலியல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் ஊசூடு தொகுதி சார்பில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து பாத யாத்திரை சென்றனர். சேதராப்பட்டில் தொடங்கிய பாத யாத்திரை கரசூர், துத்திப்பட்டு, தொண்டமாநத்தம், பத்துக்கானு வழியாக கூடப்பாக்கம் சென்றடைந்தனர். நிகழ்ச்சிக்கு முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் சுப்பிரமணியன், அனந்தராமன், தேவதாஸ், இளையராஜா உட்பட பலர் பங்கேற்றனர். முன்னதாக பாத யாத்திரையை தொடங்கி வைத்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நகரம் மற்றும் கிராம பகுதிகளுக்கு வீதிக்கு வீதி ரெஸ்ட்ரோ பார்கள் திறந்துள்ளதால் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாமல் சிரமப்படுகின்றனர். விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. நமது மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு கொடுமைப்படுத்துகின்றனர். பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட சம்பவங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு எடுத்து கூறி தொகுதி தோறும் பாத யாத்திரை பொதுக்கூட்டம் நடத்தி வருகிறோம். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைப்போம். சிறுமி பாலியல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரியில் நரிக்குறவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு ஊசிமணி, பாசிமணிகளை மாலையாக அணிவித்து மனு அளித்தனர். புதுச்சேரி வில்லியனூர், மூர்த்தி நகர், கொம்பாக்கம் மற்றும் திருக்காஞ்சி மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை ஓரங்களில் தார்பாய் அமைத்து வசித்து வரும் நரிக்குறவர்கள் மற்றும் குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக மனு அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அவர்கள் மனுக்கள் மீது அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் வந்திருந்தனர். அவர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து அவர்கள் எடுத்து வந்த ஊசிமணி, பாசிமணி மாலைகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு மாலையாக அணிவித்து ஆரவாரமாக கைத்தட்டி மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் மருத்துவ முகாமை உடனடியாக அமைக்க வேண்டி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்தார். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பலர் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்து வருகின்றனர். அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் சளி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் இறந்து வருகின்றனர். இந்த மர்ம காய்ச்சலால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளதால் குறிப்பாக இந்த கிராமத்தில் இதுவரை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துவிட்டனர். இதற்கான காரணத்தை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு மருத்துவ குழுவினரை அனுப்பி மருத்துவ பரிசோதனை முகாமை அவசரமாக நடத்திட தாங்கள் உத்தரவிட வேண்டும் எனவும், மேலும் சித்த மருத்துவம் மூலம் கபசுர குடிநீர் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என்று மனுவில் குறிப்பிட்டார். ஆகவே இது குறித்து தாங்கள் விரைவாக உகந்த நடவடிக்கை எடுத்து கிராம மக்கள் நிம்மதியாக வாழ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்தார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் வானரப்பேட்டை கிளை சார்பில் முஸ்லிம்களுக்கான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் வானரப்பேட்டை கிளை சார்பாக சத்திய முழக்க மாநாடு மற்றும் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி
அல்ஹதியா தவ்ஹீத் மர்கீஸில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் சகோதரர் ஹபீப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக TNTJ மாநில செயலாளர் காரைக்கால் யூசுப் எம்ஸ் கலந்து கொண்டு முஸ்லிம்களுக்கான இஸ்லாம் குறித்த கேள்விகளுக்கு பதில் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ஷாகுல் ஷமீது, மாவட்ட பொருளாளர் அபுபக்கர் சித்திக், மாவட்ட துணைத் தலைவர் ஹனீப், மாவட்ட துணை செயலாளர் ஷாஜகான், மாவட்ட மருத்துவர் அணி அகமது ஹுசேன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். மேலும் கிளை தலைவர் முகமது அலி, கிளை செயலாளர் ஷேக் காதர், கிளை பொருளாளர் முகமது ரஹீத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இஸ்லாம் குறித்த கேள்விகளுக்கு பதில் அறிந்து தெளிவு பெற்றனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் மேம்பாலம் அருகே முன் அறிவிப்பு இன்றி தோண்டப்பட்ட பள்ளத்தில் பைக்கில் சென்று விழுந்த தம்பதியினரை கண்டமங்கலம் ஆய்வாளர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். திருபுவனை சின்னப்பேட் பகுதியை சேர்ந்த தம்பதியர் பச்சையப்பன் செல்வி உறவினர் திருமணத்திற்காக விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் பைக்கில் சென்றபோது மேம்பாலம் அருகே முன் அறிவிப்பு இன்றி தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கி தவறி விழுந்தனர். இதில் அவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கண்டமங்கலம் காவல் ஆய்வாளர் சுரேஷ் பாபு சம்பவ இடத்தில் இருந்து அவர்களை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். துரிதமாக செயல்பட்ட கண்டமங்கலம் காவல் ஆய்வாளர் அறிவுறுத்தலின் பேரில் 4 வழி சாலை ஒப்பந்ததாரர்களுக்கு உடனடியாக சம்பவ இடத்தில் தடுப்பு கட்டைகளை பேரிகார்டு அமைத்திட கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் இரவில் ஒளிரும் தடுப்புகள் அவ்விடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் தலைமையில் ஏற்பாட்டிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி முன்னிலையில் வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ஜெயக்குமார், முருகன், நரசிம்மன், வடிவேல், கிருஷ்ணராஜ், ராமகிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தி, சம்பந்தம், சிவபிரகாசம் உட்பட முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதி கும்பகோணத்தில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் சமய சமுதாய நல்லிணக்கண மாநாடு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற இருக்கின்ற இந்த மாநாட்டில் சர்வ சமய தலைவர்களும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த மாநாட்டில் புதுச்சேரியில் இருந்து வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பாமக நிர்வாகிகள் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை பற்றி ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக புதுச்சேரி மாநிலத்தில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், நீண்ட காலமாகவே தனித்தனி தொகுதிகளாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளை பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்டோர் சமுதாய பிரதிநிதிகளுக்கு ஒதுக்க வேண்டும், புதுச்சேரியில் புதியதாக 6 மதுபான ஆலைகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தொகுதியின் கண்காணிப்பு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர்கள் சங்கம் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் சசிபாலன், சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி, சங்கத்தின் துணைத் தலைவர்கள் வீரமுத்து, தேவநாதன், துணை செயலாளர்கள் பாபு, பாஷா தலைமை தாங்கினர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுவையில் அனைத்து தொகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி தொகுதி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் தொகுதி தலைவர்கள் தேர்வும் செய்யப்பட்டனர். இதில் உப்பளம் தொகுதி இந்திய ராஜ் போலி
அரியாங்குப்பம் தொகுதி அருள், பாகூர் தொகுதி முருகன், வில்லியனூர் தொகுதி பாலு, ஊசூடு தொகுதி பார்த்தசாரதி, இந்திரா நகர் தொகுதி மணி ஆகியோர்கள் தொகுதி தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் ஓட்டுநருக்கு விபத்து காப்பீட்டு திட்டம், ஐடி கார்டு வழங்குதல் போன்றவை குறித்து ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அனைத்து தொகுதி கண்காணிப்பு பொறுப்பாளராக வீரமுத்து, பாபு, தேவநாதன், பாஷா, மணிகண்டன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். மகாராஷ்டிரா புனேவில் நடைபெற்ற ஜூனியர் நேஷனல் கபடி போட்டியில் கோப்பையை வென்ற சேத்தனத்தம் அணி வீரர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. ஜூனியர் நேஷனல் கபடி போட்டி மகாராஷ்டிரா புனேவில் நடைபெற்றது. போட்டியில் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற புதுச்சேரி ஊசுடு தொகுதியின் சேத்தனத்தம் கிராமத்தை சேர்ந்த கபடி வீரர்கள் டேவிட், அபி, கலைச்செல்வன், அன்பு, பிரவீன், ஜீவா ஆகியோர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேத்தனத்தம் முகாம் ஒருங்கிணைப்பில் பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துரை வெங்கடேசன் மற்றும் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதியின் செயலாளர் தமிழ் வளவன், தேர்தல் பணிக்குழு மாநில துணைச் செயலாளர் மாசி, வாகையரசு அமைப்பு சாரா தொழிலாளர் முன்னணியின் மாநில செயலாளர் சிங்க தமிழ்ச்செல்வன், அரசூர் அகர முதல்வன் ரவி, சந்தோஷ், தொண்டமாநத்தம் பெரு சக்திவேல், ராமநாதபுரம் தர்ஷா, தூத்திப்பட்டு சைமன், சாத்தமங்கலம் ஏழுமலை, மங்களம் தொகுதியின் செய்தி தொடர்பாளர் தேவா மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற கபடி வீரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் 36ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் 36ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவிற்கு ஊர் முக்கிய பிரமுகர்கள் தலைமை தாங்கினர். பள்ளியின் நிர்வாக இயக்குநர்கள் ஹரிஷ்குமார், மோகன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் தீன் தமிழ் தென்றல் கவிஞர் கோவிந்தராசு ஆகியோர் வருகை தந்து சென்ற கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் பாடவாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி ரொக்க பரிசு, சுழற் கேடயம் மற்றும் வெள்ளி காசுகளை வழங்கினர். பள்ளியின் நிர்வாகி டாக்டர் சம்பத் வரவேற்றார். விழாவில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ரங்கநாதன், செயலாளர் சிவராஜன், பொருளாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக காலை வேளையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஆசிரியர்களும் எழுத்தாளருமான டாக்டர் மோகன் ராஜ், சோரப்பட்டு நலவழி மையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் குணசீலன், உடற்கல்வி ஆசிரியரும் AAFF மேட்ச் கமிஷனருமான செந்தில் குமரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி அளவில் நடைபெற்ற தேர்வுகளில் வகுப்பு வாரியாக முதலிடம், 2ஆம் மற்றும் 3ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் நினைவு பரிசு, கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார்கள். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அரசு பொதுத் தேர்வுகளில் கிராமப்புற பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்தமைக்கு பாராட்டி தொடர்ந்து 7வது முறையாக சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் கேடயம் பள்ளியின் தலைமை ஆசிரியை பெற்றார். புதுவை துணைநிலை ஆளுநரின் திருக்கரங்களால் பெற்ற விருதை பாராட்டி சிறப்பு விருந்தினர்கள் பள்ளியின் நிர்வாகி டாக்டர் சம்பத் மற்றும் தலைமை ஆசிரியர் சுசீலா சம்பத் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவின் நிறைவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுசீலா சம்பத் நன்றி கூறினார். புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கத்தின் சார்பில் கலர் பெல்ட் மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி மரக்காணம் சாணக்கியா CBSE பள்ளியில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று கலர் பெல்ட் மற்றும் பிளாக் பெல்ட் சான்றிதழை பெற்றனர். புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கத்தின் தலைவர் அசோக் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தேசிய நடுவரும் பயிற்சியாளருமான நந்தினி செய்திருந்தார். இதில் பிளாக் பெல்ட் வாங்கிய மாணவ மாணவிகள் அனுஷ்டி, மோனிஷ்குமார், இசபெல், பிரதீப், மோனிஷா, விஸ்வா, தஷன் ஆகிய மாணவர்கள் சிறப்பான முறையில் பயிற்சி பெற்று
பிளாக் பெல்ட் மற்றும் சான்றிதழை வாங்கினர். மற்ற மாணவர்கள் கலர் பெல்ட்டுகளை வழங்கினர். இந்த பயிற்சி முகாமில் சீனியர்கள் பயிற்சியாளர்கள் ஆகிய கோபிநாத், சர்வின், கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் கார்த்திக், ஷர்மிளா ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக டிஎம்எஸ் சர்வீஸ் தலைவர் புகழேந்தி தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் உடனிருந்து சிறப்பான முறையில் வழி நடத்தினர். மீண்டும் முதன்மை செய்திகள். டூவீலரில் கடத்தி சென்று சித்திரவதை செய்து கொலை செய்ததாக புதுச்சேரியில் ரவுடி திஸ்தானின் மகன் உள்ளிட்ட 3 வாலிபர்கள் கொலை வழக்கில் கைதான குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இலங்கை அரசின் தொடர் துப்பாக்கிச்சூடு மற்றும் தமிழ்நாட்டு மீனவர்களை காக்க தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் பெண்கள் தண்டவாளத்தில் படுத்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுமி பாலியல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நரிக்குறவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு ஊசிமணி, பாசிமணிகளை மாலையாக அணிவித்து மனு அளித்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.